கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரத்திலே அந்த 17வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய நான், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படிப்பட்டதான நிலைமையிலே இருந்து என்று சொல்லி அந்த முதல்லேருந்து நான் பார்க்கும் பொழுது, அதாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்கிறார். அதாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவர்கள் தேடுகிறது, அவர்கள் அதிகமாய் தேடுகிறது, அது அவர்களுக்கு கிடைக்காமல், அது அவர்களுக்கு கிடையாமல் அவர்கள் நாவு வருளும் பொழுது அப்படி சொல்லி பார்க்குறோம். அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர்கள் தேடுகிறது, அவர்கள் பிரயாசப்படுவது, அவங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது, தாகத்தோடு காத்திருக்கிறது, அது கிடையாமல், அது அவர்களுக்கு கிடைக்காமல், அவங்க தேடுகிற காரியம் அவர்களுக்கு கிடைக்காமல் தன் வாழ்க்கையிலே அவங்க சோர்ந்து போகும்பொழுது, நாவு வருளும்போது என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காமல் சோர்ந்து போகும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராய தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, கைவிடாத தேவன் நமக்கு உங்களுக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் அதிகமாய் தேடி, இதுவரைக்கும் நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு, இதுவரைக்கும் அது உங்களுக்கு வாய்க்காமல், அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். கிடைக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் இருக்கிற இந்த நேரத்தில், ஆண்டவரே நான் தேடியும் நான் பிரயாசப்பட்டும் எனக்கு கிடைக்கல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. கைவிடாத தேவன் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். அவர்களை, கிடைக்காதவர்கள், பிரயாசப்பட்டும் கிடைக்காதவர்கள், சோர்ந்து போனவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம், இதுவரைக்கும் கிடைக்காத காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கைவிடாத தேவன் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாகத்தோடு எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் தாகத்தை தீர்ப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நமது பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு தாகத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, பிரயாசத்தோடு கூட ஆண்டு தேடுகிற காரியம் இந்த நாட்களில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த நாட்களில் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, கிடைக்க பண்ணுவீராக. உமது ஜனத்தினுடைய தாகத்தை கர்த்தர் தீர்ப்பீராக. நீர் அவங்க வாழ்க்கையிலே நீ மகிமைப்படுவீராக. நீர் கைவிடாத தெய்வம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.